ஆண்டவர் யாரை கொண்டு வர சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்படி என்றால் எத்தனை பேர் நம்புறீங்க? நானா வரல, தானா வரல, அவரால் வந்திருக்கிற. ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ். கர்த்தர் எத்தனை ஆச்சரியமானவர். ஆன்லைன்ல இணைந்திருக்கிறவர்களையும் இதே வார்த்தைகளை சொல்லி பிளஸ் பண்றேன். எங்களுக்கு போக முடியல, ஆண்டவர் உங்களை உட்கார வச்சிருக்கிறார்ல இந்த பிரசனத்துல, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரசனத்துல கனெக்ட் ஆயிட்டோம்னா ஆமாம் என்ன, அதாவது திடீர்னு ஒரு ஆஃபர் போடுவாங்க பாருங்க, ஏதாவது ஒரு இதுல ஆஃபர் போட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் எதெல்லாம் வாங்க முடியுமோ வாங்கிடுவாங்க. அல்லேலூயா. எலியா கூட எலிசா நடந்துட்டே இருக்கிறார், ஒண்ணுமே கேட்கல. நான் உங்க கூட வருவேன் 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 அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் வாங்குவேன் வாங்குவேன் வாங்குவேன்னு சொல்லல எலிசா. எலியா கேட்ட நான் வருவேன் 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 வருவேன். இப்ப வந்துட்டு இருந்தவனை பார்த்து திடீர்னு கேட்கிறான், உனக்கு நான் என்ன செய்யணும்? இதுதான் அந்த கனெக்ட் ஆகிற டைம். ஆண்டவர் வந்து செய்யறதுக்கு ரெடியாவார் பாருங்க. அப்போ கேட்கறதெல்லாம் அப்படியே கேட்டுறணும். அந்த டைம்ல கேட்காம இருந்துட்டு இல்ல கேட்டுறணும். ஹல்லேலூயா. அவன் கேட்ட எனக்கு உங்ககிட்ட இருக்கிற வரம் அரிதானவைகளை கேட்டாய். அரிதானவைகளை பெரியதை கேட்கிறான், பெரிய காரியத்தை கேட்கிறான். அவனுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா? கிடைச்சது. எலியா கிட்ட கேட்டதே கிடைக்கும்னா எலியாவின் தேவனிடத்துல நாம கேட்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவ பிரசனத்துல, அந்த பிரசனத்துல இயேசு இருக்கிறதை கேள்விப்பட்டு தோளில் இருந்த சுமையை 4 வாலிபர்கள் அவருக்கு முன்பாக இறக்கி வைத்தார்கள். நம்ம ஆராதிக்கும் போது, தேவனை உயர்த்தும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவ பிரசனம் அப்படியே இறங்கும். அந்த பிரசனத்துல நம்முடைய பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிடணும். அவருடைய பிரசனத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகுமா. ஹல்லேலூயா. தேவ சமூகம் எத்தனை ஆனந்தம், எத்தனை ஆச்சரியம். என்னென்ன காரியங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் சொன்னீங்க, கண்ணீரால வைச்சிங்க, இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம மத்தியில் உலாவுகிற கர்த்தர், நம் கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்திருக்கிறவர், நம் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர், அதெல்லாம் அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஏற்ற காலத்திலே இதன் பலனை காண கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் எல்லாம் பதிலாகும். ஆமென். உங்கள் விண்ணப்பங்களில் விடுதலை இருக்கிறது. எனவே ஜெபிக்க கிடைக்கிற தருணம், தேவ சமூகத்தில் வந்து அமரும்படி கிடைக்கிற தருணம், ஒன்றையும் இழந்து போகாமல் மிஸ் பண்ணாம தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார்.